தமிழ் மிக முக்கிய வினாக்கள். மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். மாசற எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பழமொழி 400 எனும் நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது நாலடியார். திரையிசை திருவள்ளுவர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தமிழ்நாட்டு காந்தி என அழைக்கப்படுபவர் திருவிக. தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் காமராசர், தி கிங் மேக்கர். காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1976. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கே உள்ளதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. கல்வி கண் திறந்தவர் என காமராசரை பாராட்டியவர் யார் அப்படின்னா பெரியார். கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் காமராசர். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது ரா. அரங்கநாதன் விருது. அவர்தான் நூலகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை அப்படின்னா ஆயுத எழுத்து. மூவேந்தர்களை பற்றிய செய்திகளை கூறும் நூல். இவை அனைத்துமே ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம் மூன்றுமே இவங்களை பற்றிய செய்திகள் கூறியிருக்காங்க. பண்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படின்னு எந்த நூலில் கூறுறாங்க அப்படின்னா தொல்காப்பியம். ஆசார கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா லோரி. சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். நெய்தல் திணைக்குரிய தாளம்பூ. பாலோடு வந்து பூலோடு பெயரும் என கூறும் நூல் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என கூறும் நூல் அகநானூறு. தமிழ்நாட்டில் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார். அரேபியாவில் இருந்து எது இறக்குமதி செய்யப்பட்டதுன்னா குதிரைகள். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என கூறும் நூல் பட்டினப்பாலை. வணிகர்களை பற்றிய செய்தி இது. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற வைத்தவர் பாரதிதாசன் என்று கூறியவர் புதுமைப்பித்தன். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். தமிழ் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல். தமிழ் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் தான் முதல்ல இடம்பெற்றிருக்கு. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று கூறும் நூல் கார் 40.
நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு என்று கூறும் நூல் பதிற்றுப்பத்து. போர்ச்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பில் முடிமுதற் பரதவர் என்று கூறும் நூல் நற்றிணை. நிலம் தீ நீர் வளி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஓரறிவு உயிரினம் புல் செடி மரம். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.